டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பின்றது ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே ஒரு முக்கியமான சர்ஜரி. ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க எல்லா பேத்துக்குமே இந்த சர்ஜரி பண்ணணுமான்னா தேவையில்லை. பட் ஆனால் சில பேத்துக்கு இந்த சர்ஜரி கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பின்றது ஒரு கீ ஹோல் சர்ஜரி. அதாவது உங்கள் வயிற்று பகுதியில் ஒரே ஒரு 1 சென்டிமீட்டர் இன்ஜெக்ஷன் போட்டு அது வழியாகவே கம்ப்ளீட் பண்ணுற சர்ஜரி தான் இது. குழந்தையின்மைக்கான காரணத்தை நம்மளால் சில சமயம் தெளிவாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போது we will suggest you இந்த டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பி. கண்டிப்பாக இந்த டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பின்ற சர்ஜரி உங்கள் ஃபெர்டிலிட்டி ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணும். டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பின்றது ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே ஒரு முக்கியமான சர்ஜரி. இட்ஸ் அ வெரி சிம்பிள் சர்ஜரி. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் பிந்தியா, மகப்பேறு மற்றும் கருத்தரித்தல் மருத்துவர், அன்பு மருத்துவமனை, கருத்தரித்தல் மையம், பழனி. இப்போது டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பின்றது ஒரு கீ ஹோல் சர்ஜரி. அதாவது உங்கள் வயிற்று பகுதியில் ஒரே ஒரு 1 சென்டிமீட்டர் இன்ஜெக்ஷன் போட்டு அது வழியாகவே கம்ப்ளீட் பண்ணுற சர்ஜரி தான் இது. இப்போது இந்த சர்ஜரி இட்ஸ் வெரி ஷார்ட் சர்ஜரி. ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நாங்கள் இந்த சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து இந்த சர்ஜரியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது இந்த சர்ஜரிலாம் இப்போது டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பின்னு எடுத்துட்டோம்னா, இதில் லாப்ரோஸ்கோப்பியில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்கள் வயிற்று பகுதியில் ஒரே ஒரு 1 சென்டிமீட்டர் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இன்ஜெக்ஷன் வழியாக ஒரு லாங் பென் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் அதில் இன்சர்ட் பண்ணுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு எண்டில் என்ன இருக்குன்னா கேமராவும் லைட்டும் இருக்கும். ஸோ அது வழியாக உங்களோட கர்ப்பப்பை, அந்த கருக்குழாய், ஃபெலோப்பியன் டியூப்ஸ், அப்புறம் அந்த ஓவரியில் வேறு ஏதாச்சும் சிஸ்ட் வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இல்லை அந்த யூட்ரஸை சுற்றி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன், எண்டோமெட்ரியோசிஸ், அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் இருக்கா, எல்லாமே இந்த ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சர்ஜரியில் நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்கேன் இல்லைனா ஹெச்எஸ்ஜி அது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நிழல் இமேஜ் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு இன்டைரக்ட் ஃபைண்டிங்ஸ் தான் கொடுக்கும். வேறஸ் இந்த இதில் நம்ம கேமராவில் பார்க்குற மூலமாக ஒரு கிளியர் இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதே இது ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு பென் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், இதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்கள் கர்ப்பவாய் வழியாக சர்விக்ஸ் மூலிமா இன்சர்ட் பண்ணி உங்கள் யூட்ரஸ் எப்படி இருக்குன்றத நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ உங்கள் யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை யூட்ரஸில் ஏதாச்சும் சத வளர்ச்சி இருக்குது, இதெல்லாம் தெளிவாக இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி மூலமாக தான் நம்மளால் பார்க்க முடியும். ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க எல்லா பேத்துக்குமே இந்த சர்ஜரி பண்ணணுமான்னா தேவையில்லை. பட் ஆனால் சில பேத்துக்கு இந்த சர்ஜரி கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அதெல்லாம் யார் யாருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. அதாவது உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஹார்மோன் டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, நார்மலாக இருக்கும், ஸ்கேன் நார்மலாக இருக்கும், ஓவரிஸ் லெக்ஸ்லாம் நார்மலாக இருக்கும், யூட்ரஸ் நார்மலாக இருக்கும், ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் கூட எடுத்திருப்பாங்க, ஃபெலோப்பியன் டியூப்ஸும் நார்மலாக இருக்கும், ஹஸ்பண்டுக்கு செமன் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் உங்களோட குழந்தையின்மைக்கான காரணத்தை நம்மளால் சில சமயம் தெளிவாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போது we will suggest you இந்த டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பி. ஸோ அதில் நாங்கள் என்ன கண்டுபிடிக்கலான்னா, உங்களுக்கு இந்த ஒரு மைல்டு டு மாடரேட் அந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற கண்டிஷன் ஏதாச்சும் இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, வேறு ஏதாச்சும் யூட்ரஸ்க்குள்ளேயோ இல்லை யூட்ரஸ்க்கு வெளியிலேயோ மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த குழந்தை தங்குறதை அது பாதிக்கும். ஸோ அதை இருக்கானும் நம்ம இந்த ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பி மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த கண்டிஷன் பார்த்தோங்கன்னா ரெசிஸ்டன்ட் பிசிஓ. அதாவது இப்போது நம்ம மாத்திரையிலையோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் மூலிமாவோ உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன், அதாவது ஓவரியில் அந்த கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும்போது சில ஓவரி நாங்கள் என்ன தான் டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ அந்த கண்டிஷனில், இந்த சிவியர் பிசிஓ கண்டிஷனில் இந்த நம்ம லாப்ரோஸ்கோபிக் ஓவரியன் ட்ரில்லிங்னு சொல்லுவோம். ஸோ அது பண்ணால் உங்கள் ஓவரிஸ் அடுத்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் இருக்கவங்களுக்கும் நாங்கள் இந்த லாப்ரோஸ்கோப்பி சஜஸ்ட் பண்ணுவோம். தேர்டு பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் டியூப்பில் பிளாக் இருக்கான்னு பார்க்குறதுக்கு சிம்பிள் டெஸ்ட், அதாவது சலைன் சோனோகிராஃபி, அதாவது ஸ்கேன் மூலமாகவே டியூப்பில் பிளாக் இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட்டு, இல்லைனா ஹெச்எஸ்ஜி, அதாவது ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுத்து அது மூலமாக உங்கள் டியூப்பில் பிளாக் இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட்டும் பண்ணியிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டு கிளியராக இல்லை, உங்கள் டியூப்ஸில் பிளாக் இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் நாங்கள் இந்த டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பி சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் டியூப்பில் பிளாக் இருக்கா இல்லையான்னு 100% நம்ம ரூல் அவுட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு இந்த டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோப்பி.
இப்போ கடைசி பார்த்தோம்னா, இப்போது உங்கள் யூட்ரஸில் சத வளர்ச்சி இருக்குது, அதாவது நாங்கள் பாலிப்னு சொல்லுவோம். இல்லைனா யூட்ரஸ் நடுவில் சுவர் இருக்குது, செப்டம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது. இல்லைனா சின்ன ஃபைப்ராய்டு இருக்குது, யூட்ரஸோட உள்பகுதியில் சின்ன ஃபைப்ராய்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன இதுவுமே உங்களோட குழந்தை தங்குறதை பாதிக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸையும் நம்ம இந்த சர்ஜரி மூலமாக கரெக்டே செஞ்சிடலாம். ஸோ அந்த கண்டிஷன்ஸையும் நம்ம இந்த சர்ஜரி பண்ணுவோம். கடைசியாக சில பேர்த்துக்கு 1 சைக்கிள் இல்லைன்னா 2 சைக்கிள் ஐவிஎஃப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்பயும் உங்களுக்கு பாசிட்டிவ் வராமல் இருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷனுக்கு நாங்கள் ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷன்லையுமே வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, வேறு என்னதான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கும் நாங்கள் இந்த சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோ லாப்ரோஸ்கோபின்ற ப்ரொசீஜர் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாத்துக்குமே பண்ணுமானா கண்டிப்பாக தேவையே இல்லை. பட் சில குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இந்த சர்ஜரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோ லாப்ரோஸ்கோபின்ற சர்ஜரி உங்கள் ஃபெர்டிலிட்டி ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணும். தேங்க்யூ.